இங்க ஒரு ஃபேமிலி ட்ரிப் வந்திருக்காங்க. வந்த இடத்துல இன்னொரு ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அந்த ஃபேமிலில அந்த சின்ன பையனுக்கு பேச்சு வராது. ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. எங்க ஃபார்ம்ல ஒரு 1 வீக் தங்கிட்டு போங்கன்னு. முதல்ல தயங்குனாலும் அப்புறமா போலான்னு முடிவு பண்ணிட்டு போறாங்க. போன இடத்துல நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் இவனோட ஒய்ஃப்க்கு அவங்க பண்ற சில விஷயம் செட் ஆகல. எஸ்பெஷலி அவங்களோட பையன வளர்க்குற விதம். ஒரு நாள் மார்னிங் அவங்களோட பொண்ணு இவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோவம் ஆகி கிளம்பி போயிடுறாங்க. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க பொண்ணோட ஃபேவரட் டாய் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான்னு. அப்பா வேணான்னு சொன்னாலும் அம்மாவும் பொண்ணும் வற்புறுத்தி போக வைக்கிறாங்க. திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த கப்புள்ஸ் ஏன் எங்ககிட்ட சொல்லாம போனீங்கன்னு கேட்க, இவளோட பொண்ணு அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்தத சொல்றா. அந்த லேடி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பொறந்து இறந்துடுச்சு. அதனால தான் படுக்க வச்சுக்கிட்டேன்னு சொல்ல, இவங்க பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஸோ அங்கேயே தங்கி மறுபடியும் ட்ரிப்பை என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சின்ன பையன் பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது, அந்த பையன் அந்த பொண்ணை கேரேஜுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் காமிக்கிறான். ஆக்சுவலா இந்த பையனோட உண்மையான அப்பா, அம்மா இவங்க இல்ல. இவங்க வீட்டுக்கு வந்த தன்னோட அப்பா, அம்மாவ கொன்னு காசு எடுத்துக்கிட்டு இவன் நாக்க அறுத்துட்டாங்கன்னு சைகையில காமிக்கிறான். இப்போ உங்க ஃபேமிலிய டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, இத அந்த பொண்ணு அவளோட அம்மா கிட்ட சொல்ல ஃபேமிலியே ஷாக் ஆயிடுது.